எவ்ரிவான், இப்போ தான் ஆஃபீஸில் நியூவாக ஜாயின் ஆகிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டோம், பட் நம்ம பாஸ் கிட்ட, நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்ட எந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸில் எந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் யூ ப்ளீஸ் கைட் மீ டு த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்? இது எங்கே கேட்கணுன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னா நீங்கள் அங்கே இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் கைட் மீ டு த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்? அடுத்தது, மே ஐ நோ த ட்ரெஸ் கோட் ஃபார் த ஆஃபீஸ்? இப்போ நீங்கள் அங்கே ஆஃபீஸ் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸோ அங்கே உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதை நீங்கள் எப்படி கேட்கலான்னா, மே ஐ நோ த ட்ரெஸ் கோட் ஃபார் த ஆஃபீஸ்? அடுத்தது, குட் யூ இன்ட்ரடியூஸ் மீ டு த டீம் மெம்பர்ஸ்? இப்போ நியூவாக ஜாயின் ஆகிருக்கனால மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களை தெரியாது. ஸோ என்னை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எந்த மாதிரி கேட்கலான்னா, குட் யூ இன்ட்ரடியூஸ் மீ டு த டீம் மெம்பர்ஸ்? அடுத்தது, ஹூ கேன் ஐ காண்டாக்ட் ஃபார் ஐடி ரிலேட்டட் இஷ்யூஸ்? இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை நான் யார்கிட்ட அதை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஹூ கேன் ஐ காண்டாக்ட் ஃபார் ஐடி ரிலேட்டட் இஷ்யூஸ்? அடுத்தது, வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ஆஃபீஸ் சப்ளைஸ்? ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது, இல்லை ஃபைல்ஸு ஏதாவது லாஸ்ட் இயரோடது அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா அதை எப்படி கேட்கணுன்னா, வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ஆஃபீஸ் சப்ளைஸ்? அடுத்த சென்டென்ஸ், வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்டிலிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்? இப்போது ஏதாவது பர்சனலாக நம்ம ஆஃபீஸுக்கு கம்பெனிஸுக்குன்னு சொல்லி பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கும், அதை எப்படி கான்ஃபிடென்ஷியலாக இன்ஃபர்மேஷனை எப்படி யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறது அப்படின்னு எப்படி கேட்கலான்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்? அடுத்த சென்டென்ஸ், வாட் ஆர் த ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் இஸ் தேர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ஷெட்யூல்? ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே நியூவாக ஜாயினாக இருக்கனால அங்கே ஒர்க்கிங் ஹார்ஸ் எப்படின்னு தெரியாது, அதை நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா, வாட் ஆர் த ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் இஸ் தேர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ஷெட்யூல்? அடுத்த சென்டென்ஸ், ஆர் தேர் எனி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஆர் மீட்டிங்ஸ் ஐ ஷுட் அட்டெண்ட்? இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கேட்குறீங்க, எனக்கு ஏதாவது மீட்டிங்ஸு ஈவெண்ட்ஸ் ஏதாவது நான் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அங்கே எப்படி கேட்கணுன்னா, ஆர் தேர் எனி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஆர் மீட்டிங்ஸ் ஐ ஷுட் அட்டெண்ட்? இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். மே ஐ நோ த ப்ரொசீஜர் ஃபார் சப்மிட்டிங் லீவ் ரெக்வெஸ்ட்? இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு லீவ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கனால அங்கே எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி யார்ட்டையாவது கேட்கலான்னா, மே ஐ நோ த ப்ரொசீஜர் ஃபார் சப்மிட்டிங் லீவ் ரெக்வெஸ்ட்? அடுத்த சென்டென்ஸ், ஆர் தேர் எனி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஷுட் பி அவேர் ஆஃப்? இப்போது உங்களுக்கு அங்கே ஏதாவது ஆஃபீஸில் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னா, ஆர் தேர் எனி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஷுட் பி அவேர் ஆஃப்? இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், ஹூ ஷுட் ஐ அப்ரோச் ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட்? இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, ஏதாவது டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா,
ஸோ உங்களுக்கு வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா, ஹூ ஷுட் ஐ அப்ரோச் ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட், இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் ஃபார்முலா என்கிட்ட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள். இப்போது யாருக்காவது ஒரு ஹெல்ப் நீடடாக இருக்குது, ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து வாலண்டியராக போய் அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கன்னா அங்கே வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷோ மீ வேர் த பிரேக் ஏரியா இஸ். பிரேக் டைமில் எங்கே இருக்கணும்னு காமிங்க. இப்போது உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து பிரேக் ஹவர் விட்டுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். டைரக்ட் மீ டு த மீட்டிங் ரூம்ஸ். இங்கே மீட்டிங் ரூமுக்கு எப்படி போகணுன்னு சொல்லுங்கள். இப்போது நீங்கள் மீட்டிங் ரூம்ஸ்க்கு போகிறதுக்காக வழி கேட்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். Provide me with details of my role and responsibility. இங்கே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என்னோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுங்க. Explain the company's policy on expense. இந்த கம்பெனியோட பாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். Meet with your direct supervisor to discuss your role. அப்படின்னா இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது வந்து நீங்கள் வந்து சொல்லணும், உங்கள் சூப்பர்வைசரை வந்து மீட் பண்ணி உங்களோட ரோல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா, மீட் வித் யுவர் டைரக்ட் சூப்பர்வைசர் டு டிஸ்கஸ் யுவர் ரோல். நோட்டிஃபை ஹெச்ஆர் இஃப் யூ என்கவுண்டர் எனி இஷ்யூஸ் வித் யுவர் செட்டப். ஸோ இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் வருது, அதை வந்து உங்கள் ஹெச்ஆர்ட்ட வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை எப்படி சொல்லலான்னா, நோட்டிஃபை ஹெச்ஆர் இஃப் யூ என்கவுண்டர் எனி இஷ்யூஸ் வித் யுவர் செட்டப். ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த கம்பெனி பாலிசிஸ். இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் என்னெல்லாம் பாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா, ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த கம்பெனி பாலிசிஸ். அடுத்த சென்டென்ஸ், செட் அப் யுவர் ஒர்க் ஸ்டேஷன் வித் த ப்ரொவைடட் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக அதை வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க திங்ஸை வச்சே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் பிளேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா, செட் அப் யுவர் ஒர்க் ஸ்டேஷன் வித் த ப்ரொவைடட் எக்யூப்மெண்ட். ஆஃபீஸில் எந்த மாதிரியெல்லாம் இங்கிலீஷில் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸை நீங்களும் உங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.